2 நாளைக்கு முன்னாடி இந்த மகளிர் தினத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருத்தர் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி பின்னாடி இருக்கிற கஸ்டமருடைய பேர்லாம் உண்மைதானா கணேஷ்னு கேட்டார். அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர்ன்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள ஒருத்தர் வந்தார். சார், இந்த மாதிரி என்னுடைய பெட்ரோல் ஃபியஸ்டா இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது சார், நான் எமர்ஜென்சி சார், ஊருக்கு போயிட்டுருக்கேன், பார்த்து இது பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். நான் இல்லை சார், மன்னிக்கணும், என்கிட்ட கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, இன்றைக்கி லீவு, அதனால் முடியாது சார், சாரி சார்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மணி நேரம் கழித்து வெளியே வந்து பார்க்குறேன், அவர் அப்படியே கேட்டு நின்றுக்கிட்டே இருக்கார். நான் எங்கே அவருக்கு பதில் சொல்லணும் அந்த இடத்துல அவர் நின்றுக்கிட்டே இருக்கார். எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. சார், ஏன் சார் நிற்கிறீங்க கேட்டால், இல்லை சார், உங்களை தான் பார்க்க சொன்னாங்க, நான் புதுக்கோட்டைக்கு போயிட்டுருக்கேன், நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். சார், அதை நீங்கள் உள்ளே வந்துனாச்சும் சொல்லாமல் இல்லை சார், 1 மணி நேரம் இப்படி காத்துட்ருக்கீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் அமெரிக்காலேருந்து வந்துட்டுருக்கேன் சார், இப்போ தான் ஊருக்கு போயிட்டுருக்கேன் ஃபேமிலியோட அப்படின்னாரு. எனக்கு உண்மையாக அந்த விஷயம் பெரிய ஷாக்காக இருந்தது. அப்புறம் அவருக்கு அட்டன் பண்ணி கொடுத்தேன். ஒரு 2 மணி நேரத்தில் ஒர்க் முடிஞ்சது, ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போயிட்டோடனே மறுநாள் காலையில் ஒரு குட் மார்னிங் செய்தி எனக்கு ஒன்று அனுப்பிச்சிருந்தார். சும்மா ஜஸ்ட் குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தார். எனக்கு வழக்கமாக யார் அனுப்பிச்சாலும் நான் திரும்ப அனுப்புகிற பழக்கம் உடையவன் நான். அப்போ திரும்ப அவருக்கு குட் மார்னிங் வந்து அனுப்பிச்சி விட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார் அவர். ரொம்ப நன்றி சார், உங்களால் நான் ரொம்ப டயத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், பெரிய இதுலேருந்து பிரச்சனைலேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலு, நீங்கள் லேட்டாக பண்ணாலும் கூட பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப டைமிங் ஹெல்ப்னு சொன்னார். முடிஞ்சிச்சு, நானும் தேங்க்ஸ் சொன்னேன், அதோட முடிஞ்சிச்சு. உடனே அதுக்கு மறுநாள் என்ன ஆச்சுன்னா, திரும்ப ஒரு குட் மார்னிங் செய்தி ஒன்று போட்டார். நானும் திரும்ப ஒரு குட் மார்னிங் போட்டேன். இந்த குட் மார்னிங் அப்படியே தொடர என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சிட்டோம். பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த செய்தி சொல்லி. எனக்கு எக்ஸாக்டாக டேட்டு தெரியல, ஆனால் கொரோனாவுக்கு முன்னாடி மட்டும் எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த நபர் என் வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கார். அதாவது எனக்கு 2 பெண் குழந்தைங்க. என் 2 பெண் குழந்தைக்கு தாய் மாமனாக இருக்கார். அவன் பேர் வந்து கார்த்திக். ஆக்சுவலி அவன் ஒரு ஐடி கை, சென்னை மேடவாக்கத்தில் இருக்கான். அவரோட பெண்ணுக்கு அவருடைய குழந்தைக்கு வந்து நான் தாய்மாமன்ற பொசிஷனில் இருக்கேன். இது எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது பாருங்க, ரொம்ப 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 நான் விரும்புகிறேன். நான் எந்த ஃபோன், இந்த 5 வருஷத்தில் எந்த ஃபோன் வாங்கினாலும் உங்களுக்கு ஷோ பண்ணுறத, எல்லா ஃபோன்லேயுமே அந்த குட் மார்னிங்ன்ற செய்தி இல்லாமல் இருக்காது. குட் மார்னிங் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, நான் இந்த ஃபோன் என்னைக்கு வாங்கணும் அன்னையிலேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த குட் மார்னிங் இருக்கும். இந்த உறவை ரொம்ப 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 நேசிக்கிறேன். எதுக்காக இந்த செய்தியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கஸ்டமர், இது உண்மைதானா ஒருத்தர் கேட்டார். கஸ்டமராக வந்து என் வீட்டில் ஒரு மாப்பிள்ளையாக இருக்கார் நீங்கள் அவர். ஸோ அதுலேயே நான் வச்சிருக்க லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா நிறைய லிஸ்ட் இருக்குது, இன்னும் நான் ஏற்றிக்கிட்டு இருக்கணும். அதில் வந்து 5 வருஷத்துக்கு மேலே என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுடைய லிஸ்ட்டு தான் அதில் வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொருத்தரும் இருக்கார், அவருக்கு 5 வருஷத்துக்கு மேலேனாலும் ஒரு 2-3 வருஷம் இருக்கும். அவரும் இதே மாதிரி தான். நான் பிறகு அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அவர் யாருன்னு. அவர் உங்களுக்கெல்லாம் பரிச்சயமானவராக இருப்பார். நான் அவரை கூப்பிட்டு வந்து சொன்னால் அது சுவாரஸ்யமாக இருக்கும். நானும் அவரை இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை வரக்குள்ள பேசுகிறோம். சரி, இது எனக்கு அப்படியே நான் வழக்கமாக வண்டி இந்த ரோட்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்பேன். டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போதே இது பேசிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் சரின்னு இதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் வந்து சில பேருக்கு அந்த கமெண்ட்ஸில் வந்து சில வீடியோ போட சொல்லிகிட்டு இருந்தாங்க. விண்ட்ஷீல்டை பற்றி சொல்லுங்கள், சென்சார்ஸை பற்றி சொல்லுங்கள், எந்த கார் வாங்கலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் நிச்சயமாக நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச செய்தியை நான் சொல்கிறது தான் இறுதியெல்லாம் கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிந்த செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த செய்தி எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நான் ஒரு மாணவனாக கற்றுக்க தயாராக இருக்கேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.